சற்று முன் வந்த மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, செந்தில் பாலாஜி பார்த்தீங்கன்னா, என்ன நடந்து அவரை கைது பண்ணதில் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு முறையும் பார்த்தீங்கன்னா பின்பற்றல அமலாக்கத்துறையினர் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு காரசாரமான விவாதங்கள் போயிட்டு இருக்குங்க. ஆனாலும் அமலாக்கத்துறையினர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, எப்படியாவது செந்தில் பாலாஜியை டெல்லிக்கு தூக்கிட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செந்தில் பாலாஜி பார்த்தீங்கன்னா, அவரை கைது பண்ணக்குள்ள எந்த ஒரு முறையான ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா பண்ணலை அப்படின்ற மாதிரி அவங்களோட வழக்கறிஞர்கள் பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜியோட வழக்கறிஞர்கள் சொல்கிறாங்க. ஒரு ஆளை பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவருக்கு ஏன் அரெஸ்ட் பண்ணுறீங்க, எந்த விதத்தில் அரெஸ்ட் பண்ணுறீங்க, அதுக்கான நோட்டீஸ் எல்லாம் அனுப்புனீங்களா, ப்ராப்பராக பண்ணீங்களா அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா கேட்கக்குள்ள அமலாக்கத்துறையினர் பார்த்திங்கன்னா அவர்கள் என்ன பதில்களை சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா ஒரு நபரை கைது பண்ணுவோங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு தகவலும் சொல்ல மாட்டோம். அவங்க மேலே குற்றம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு உடனடியாக கைது செய்து அதுக்கப்புறமா தான் நீங்கள் எதுக்கு அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு எல்லாமே சொல்லுவோம். இல்லை என்றால் பார்த்திங்கன்னா விழிப்புணர்வுடன் அவர்கள் எங்கேயாவது தப்பித்து விடுவார்களா இல்லை அந்த போல் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஆனால் உடனே அதுக்கும் பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜியோட வழக்கறிஞர்கள் பார்த்திங்கன்னா அதற்கும் ஒரு தகவல்களை வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட நபர்களை நீங்கள் கைது பண்ணியிருக்கீங்க, அதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான செயல்முறைகளை நீங்கள் செஞ்சுருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு பாயிண்ட்டை வைக்கிறாங்க. ஏன்னா செந்தில் பாலாஜி மட்டும் பார்த்திங்கன்னா டார்கெட் பண்ணி தூக்குறீங்களே, உங்களுக்கு யாருக்கு இந்த அளவு உரிமை கொடுத்தது அப்படின்ற மாதிரிலாம் செந்தில் பாலாஜியோட வழக்கறிஞர்கள் அமலாக்கத்துறையினர் கேட்கக்குள்ள அமலாக்கத்துறையினரால் எதுவுமே பேச முடியல அப்படின்ற மாதிரி செய்திகள் வருதுங்க. இப்போது இதெல்லாம் பார்த்தா ஆகாது அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா வழக்கறிஞர்கள் பேச்செல்லாம் கேட்டு ஆகாது அப்படின்ட்டு குண்டு கட்டாக பார்த்திங்கன்னா எப்படியாவது செந்தில் பாலாஜியை புதுடெல்லிக்கு கூட்டு போயிட்டா அங்கே பார்த்திங்கன்னா வச்சு ஆரம்பிக்கிற விசாரணையில் கண்டிப்பாக செந்தில் பாலாஜி தொடர்புடைய நிறைய பேர் மாட்டுவாங்க அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா செய்திகள் வந்திருக்குங்க. பொறுத்திருந்து பார்க்கலாங்க என்ன தான் நடக்குது. செந்தில் பாலாஜி இப்போ ட்ரெண்டிங்காகவே போயிட்டுருக்காரு, என்ன நடக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருங்க. எந்த நிலையில் பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜியோட நிலைமை இருக்குது. அவருக்கு செயற்கை ஆக்சிஜன் வேறு ஒரு பக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் விசாரணைன்னு அழைக்கிறாங்க. என்ன பண்ண போகிறாங்க, திமுகலேருந்து ஆளுங்கட்சியாக இருக்கிற ஸ்டாலினாலே எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்றதாங்க ஒரு வருத்தம் அளிக்கிற விஷயமா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.